தோணும் எனக்கு. அப்போ நான் சொல்லுவேன் எல்லாத்தையும், ஒருவேளை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு தான் கடவுள் அமைதியாக இருக்காங்க போலக்குங்களா. இப்போ நான் வந்து வாழையில் வந்து எல்லோரும் என்ன கேட்டாங்க, அந்த விஷுவல் டாப் ஆங்கிள்ஸ் அந்த வாழையை காட்டும் போதெல்லாம் அது பயங்கரமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் அந்த ஷாட்டு வந்து இப்போ எங்கள் ஊரில் நிறைய எங்கள் கிராம மக்கள்லாம் வந்து நான் ஷூட் பண்ணும்போது வந்து ரொம்ப சாதாரணமாக பார்ப்பாங்க. சாதாரண மீன்ஸ் இது என்ன எடுத்துகிட்டு இருக்க, இது என்ன அப்படின்ட்டு. பட் படம் பார்க்கும்போது நம்ம ஊர் இவ்வளோ அழகா அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் அந்த ஷாட்டை எப்படி கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அடிக்கடி நான் வந்து ஹெலிகாமர் சொல்லிடுவேன், நீங்கள் டாப்பில் என்னுடைய ட்ரோன்கிட்ட சொல்லுவேன் எப்போவுமே, எவ்ரி ஷாட் எடுக்கும்போது எவ்ரி டே எடுக்கும்போதும் எனக்கு வாழை டாப்லேருந்து எடுத்துகிட்டேங்க அப்படின்னு. அப்போ என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பாங்க, இவ்வளோ ஃபுட்டேஜ் தேவைப்படுவாங்க, இவ்வளோ விஷயங்கள் தேவையா அப்படின்னு. நான் சொல்லுவேன், இப்போது ட்ரோனை நான் எப்படி பார்க்குறேன்னா கடவுள் பார்வையாக பார்க்குறேன். பறவை பார்வைன்னு சொல்லுவாங்க. நான் கடவுள் என்னோடய கதைகளில் அது கடவுளோட பார்வையுமாய் பார்ப்பேன். என்ன அப்படின்னா, இப்போ வாழை வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நான் சொல்கிறது கடவுள் பார்வையே அப்படின்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பச்சையாக செழுமையாக எல்லா வசதி வாய்ப்போட இந்த ஊர் வாழ்ந்துட்டுருக்குன்னு நினைப்போம். உள்ளே போனால் தான் அங்கே இருக்க வலியும் வேதனையும் தெரியும். கடவுள் இப்போ வந்து அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேலே இருந்து நீங்கள் சொல்கிற கடவுள் எப்படி பார்த்துட்ருக்காருன்னா எல்லாமே சரியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லா டாப் ஆங்கிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாக இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு. அப்போ நான் சொல்லுவேன் எல்லாத்தையும், ஒருவேளை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு தான் கடவுள் அமைதியாக இருக்காங்க போலக்குங்களா. இந்த கீழே எந்த சம்பவம் நடந்தாலும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஜாலி நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே உள்ள எந்த பிரச்சனையும் மேலேருந்து பார்த்தா தெரியவே தெரியாது. எல்லாமே சமமாக இருக்க மாதிரி தோணும். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.